ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிட்ஸுக்காக ஒரு ஸ்டோரி சேனல் கிரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? கிட்ஸுக்கான ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே கேரக்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒரு கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட ஃபுல் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் மணி மேக்கிங் கைடு வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட மணி மேக்கிங் கைடு வீடியோஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களை வந்து சேரும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ஒரு 3D அனிமேட்டட் கிட் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது, அதுவும் கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 7 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 7 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கேரக்டர் கன்சிஸ்டன்சி மாறாமல் உங்களால் ஒரு கிட்ஸுக்கான 3D அனிமேட்டட் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் எ ஸ்டோரி. நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஸ்டோரி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரியை நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதி ஒரு நோட் பேடில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ChatGPTயில் கொடுத்து நம்ம AI மூலமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு வேணும் கிரியேட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். கேரக்டரோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகுது. அதாவது இப்போ ஒரு 15 சீன் 20 சீன் வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபேஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் இருந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஃபர் ஆகுது அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது. ஸோ அது எப்படி வந்து நம்ம கரெக்டாக கேரக்டர் கன்சிஸ்டன்சி மாறாமல் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். அப்புறம் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் சீன் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ இந்த சீனோட ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சீன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும் நம்ம, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியோட வாய்ஸ் ஓவர். நம்ம இப்போ கிரியேட் பண்ணுற அந்த ஸ்டோரிக்கு வாய்ஸ் ஓவர், அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுக்கலாம், சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கொடுக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐ வெப்சைட்ஸ் வந்து நிறையவே இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீயாக உள்ளது தான் பார்க்க போகிறோம். அதுவும் அன்லிமிட்டடாக கிரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது மல்டிபிள் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ நாளும் ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் ஒரு வெப்சைட் காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ நம்ம எந்த டூலில் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம், அதுவும் அன்லிமிட்டடாக எந்த ஒரு கிரெடிட்ஸும் இல்லாமல். இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வேறு மெயில் ஐடி போட்டு இல்லை வேறு மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இப்போ இந்த வீடியோவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரெடிட்ஸும் இல்லாமல் அன்லிமிட்டடாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு வெப்சைட்டு. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபைனலாக ஒரு டிப்ஸ் இருக்குது, அந்த டிப்ஸையும் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே ஒரு 3D அனிமேட்டட் கிட் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுவும் கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஓகே தான். அப்படி இல்லை என்கிட்ட லேப்டாப் இல்லை, நான் மொபைலில் தான் பண்ணுறேன் அப்படின்னா மொபைல்லே நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோமில் போயிட்டு டெஸ்க்டாப் மோடு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோமில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் மோடு இருக்கும். டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுறத அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் மோட் போட்டுட்டு அப்படி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டேன். ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறேன். இது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட், சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ப்ராம்ப்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 6 ப்ராம்ப்டையுமே ஒரு PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஒரு ட்ராகன் மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி பையனும் ஒரு ட்ராகனும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நான் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ரைட் 10 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் ஒன்லி 2 கேரக்டர்ஸ். ஸோ 2 கேரக்டர் இருக்கிற மாதிரி எ பாய் அண்ட் எ ட்ராகன், அந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்கள் வேறு எதுனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வேறு எதுனா ஒரு ஸ்டோரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி கொடுத்துக்கலாம். என்னென்ன கேரக்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த கேரக்டர் நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மற்றபடி பேலன்ஸ் எல்லாமே அதே தான், நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா
மொத்தம் எனக்கு ஒரு 10 ஸ்டோரி வந்து எனக்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த 10 ஸ்டோரி இருக்குல்ல, இதுல எதுனா ஒரு ஸ்டோரி எனக்கு புடிச்சிருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன். இதுல இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா, நான் இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? நீட் 10 மோர். ஸோ இந்த மாரி நீங்க 10 மோர் குடுக்குறதுனால, அது ChatGPT உங்களுக்கு இன்னொரு ஒரு 10 ஸ்டோரிஸ் வந்து ஜெனரேட் பண்ணி தரும். அதுவும் பிடிக்கல அப்படின்னா, இன்னொரு ஒரு 10 மோர் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நீங்க குடுத்து, புடிச்ச மாதிரி ஸ்டோரி வர்ற வரைக்கும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சிறுவன் காடுகளில் விளையாடும்போது ஒரு மின்னும் பொலிவு நிறைந்த டிராகன் முட்டையை கண்டுபிடிக்கிறான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எனக்கு புடிச்சிருக்கு. அதனால இந்த ஸ்டோரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிய வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்ப ஸ்டோரிய வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, எனக்கு இதோட பிரீஃபான ஸ்டோரி எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இத அப்படியே ட்ராக் பண்ணிட்டு, ஸோ அத கிளிக் பண்ணி அத டேக் பண்ணிட்டேன். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு, இப்ப கீழ நான் இன்னொரு ஒரு இது குடுத்துருக்கேன். ப்ராம்ப்ட் குடுத்துருக்கேன். செகண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இதில என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து எனக்கு வந்து நேரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில்ட்ரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வேணும். 2 நிமிஷத்துக்கு எனக்கு வேணும்னு நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாரி நான் எனக்கு 2 நிமிஷத்துக்கு வேணும்னு சொல்லி நான் இன்புட் குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜெனரேட் ஆயிருச்சு. இந்த இடத்துல நான் 2 மினிட்ஸ் குடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு 5 மினிட்ஸ் வேணும், 10 மினிட்ஸ் வேணும்னாலுமே நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ChatGPT எனக்கு நேரேட்டர் ஸ்டைல்ல ஒரு ஸ்டோரி குடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிரியேட் எ ஸ்டோரி. உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டோரி இருக்குன்னா, நீங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நம்ம ஸ்கிப் பண்ணிறலாம். ஸோ உங்கள்ட்ட ஸ்டோரி இருக்குன்னா, அந்த ஸ்டோரிய எடுத்து டைரக்ட்டா ChatGPTல போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா? கேரக்டர் இமேஜ் ஜெனரேஷன். அதிலிருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட வேற ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஐடியாவ ஃபர்ஸ்ட் நீங்க ChatGPTல குடுத்துருங்க. குடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் இமேஜ் ஜெனரேஷன். ஸோ அந்த கேரக்டர் இமேஜ் ஜெனரேஷன்லேருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனால வந்து கேரக்டர் இமேஜ் ஜெனரேஷன நான் அவ்ளோ ஹைப் ஏத்தி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நெறைய பேரு நீங்க வந்து ஜெனரேட் பண்றதுல ஃபேஸ் பண்ற முக்கியமான இஷ்யூ வந்து கேரக்டர் இமேஜ் ஜெனரேஷன் தான். ஸோ அது கன்சிஸ்டன்சி இல்லாம வருதுன்னு எல்லாருமே சொல்றீங்க. ஸோ இப்ப நான் வந்து கேரக்டர் இமேஜ் ஜெனரேஷன் வந்து ரொம்பவே கிளியரா நான் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 3 ப்ராம்ப்ட். நான் இப்ப என்ன பண்றேன், அந்த ஸ்டோரிக்கு கீழயே இந்த ப்ராம்ப்ட்ட நான் அப்படியே பேஸ்ட் பண்றேன். இந்த ப்ராம்ப்ட்ல நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கதை எனக்கு ஓகேவா இருக்கு. இதுல இருந்து ஒரு ஷார்ட் பை ஷார்ட்டா எனக்கு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு ஜெனரேட் பண்ணணும். இந்த 2 கேரக்டர் குடுத்துருக்கேன்ல, இங்க நான் குடுத்துருக்கேன் பாருங்க. ஐ நீட் டெக்ஸ்ட் டூ இமேஜ் ப்ராம்ப்ட் டூ விஷுவலைஸ் ஈச் கேரக்டர்ஸ். என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நான் குடுத்துருக்கனோ, எல்லா கேரக்டருக்கும் எனக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே அது லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. த பாய், அப்புறம் அந்த டிராகன் எக், பேபி டிராகன், அப்புறம் இந்த பாய்ஸ் ஹட். பாய்ஸ் ஹட்ன்றது அந்த பாயோட வீடு. அப்புறம் மேஜிக்கல் ஃபாரஸ்ட், அப்புறம் சன்ரைஸ் பிளெஸிங். இதெல்லாம் வந்து பேக்கிரவுண்ட் எலிமெண்ட் சீன்ஸ். அந்த என்விரான்மென்ட், அப்புறம் எல்லாத்தையுமே இது வந்து ChatGPT குடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், 4வதா ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு எனக்கு. சரிங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இது மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேரக்டர் இமேஜ் வந்து கன்சிஸ்டன்சி வராது. ஸோ இதில ரைட் டெக்ஸ்ட் டூ இமேஜ் ப்ராம்ப்ட் ஃபார் த பாய், ஃப்ரண்டல் வியூ ஃபார் கேரக்டர் ஷீட் அகைன்ஸ்ட் எ ஒயிட் பேக்கிரவுண்ட். ஸோ அந்த பாயோட இமேஜ் ஜெனரேஷனுக்கான ப்ராம்ப்ட் கிடைச்சிருச்சு நமக்கு. சரிங்களா? அந்த இமேஜ் வந்து எனக்கு பேக்கிரவுண்ட்ல ஒயிட்டா இருக்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் ப்ராம்ப்ட்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் குடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லைன மட்டும் நீங்க காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, அகைன் நீங்க மேல போங்க. மேல போயிட்டு மறுபடியும் அது ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கு பார்த்தீங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க கேரக்டர் த பாய்ன்னு குடுத்துருக்குல்ல, அத அப்படி காப்பி பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லைன் கூட சேர்த்து அட்டாச் பண்ணி ஜெனரேட் குடுங்க. ஸோ ஜெனரேட் குடுத்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்டல் வியூன்னு வந்திருக்கா? ஸோ இந்த பாயோட ஃப்ரண்டல் பாடி கேரக்டர் ஷீட் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும். இது ஜெனரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாய்க்கு நான் ஜெனரேட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி சேம் அந்த டிராகனோட எக்குக்கு, அப்புறம் இந்த பேபி டிராகனுக்கு, இது 3க்குமே நான் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்கும். ஒயிட் பேக்கிரவுண்ட்ல அந்த கேரக்டர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி வந்துரும். ஸோ நமக்கு இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு விஸ்க் ஏஐன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ விஸ்க் ஏஐன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் பாருங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். அதில ஃபர்ஸ்ட் ஒன் விஸ்க்ன்னு இருக்கும். அந்த விஸ்க்ன்ற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லான்ச் விஸ்க்ன்னு இருக்கா? ஸோ
ஸோ அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில வந்து என்டர் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளோட சைன் இன் கேட்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கூகுளோட ஐடி போட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ மார்க் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இதில தான் நம்ம இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப்ஜெக்ட், செகண்ட் ஒன் வந்து சீனு, தேர்ட் ஒன் வந்து ஸ்டைலு. இதில 3 என்னன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இதில இந்த ஸ்டைலுன்னு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து நம்ம இமேஜோட ஸ்டைல குடுக்க போறோம். அதுக்கப்புறம் சீன்ல வந்து அந்த பேக்கிரவுண்ட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு காமிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு காமிச்ச சப்ஜெக்ட்ல தான் நம்ம மெயின் கேரக்டர்ஸ நம்ம குடுக்க போறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கேரக்டர்ஸ் குடுக்க போறோம். எத்தன மெயின் கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தன மெயின் கேரக்டர்ஸ சப்ஜெக்ட்ல குடுப்போம். அப்புறம் சீன்ல வந்து பேக்கிரவுண்ட குடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ்ல வந்து அந்த கார்ட்டூனோட ஸ்டைல் நமக்கு வந்து 3D அனிமேட்டடா வேணுமா? இல்லன்னா என்ன மாதிரி ஸ்டைல் வேணும்? அந்த கார்ட்டூனோட ஸ்டைல் வேணுன்றத நம்ம அந்த ஸ்டைல்ல குடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டைல் குடுக்குறேன். இங்க என்டர் டெக்ஸ்ட்ன்னு இருக்கா, அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்டைல் நான் குடுக்குறேன் பாருங்க. பிக்சர் ஸ்டைல் அனிமேஷன். ஸோ இத அப்படி நீங்க குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அத குடுத்துட்டு அது கொஞ்சம் லோட் ஆகும். அது லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சர் ஸ்டைல் வந்து வந்துருச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ChatGPTல நான் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது அந்த ஃப்ரண்டல் வியூ நான் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல இந்த என்டர் டெக்ஸ்ட்ன்னு இருக்கா, அந்த என்டர் டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில குடுத்து ஜெனரேட் குடுத்துடுறேன். ஸோ ஜெனரேட் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ அகைன் நான் வந்து அந்த பாயோட இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிராகன். அந்த டிராகனோட எக்கு, அதுக்கப்புறம் டிராகன். அந்த பிளஸ் ஐகான் இருக்குங்களா, அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டு அகைன் என்டர் டெக்ஸ்ட்ன்னு இருக்கா, அத கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட்ட ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எக்கு அப்புறம் பேபி டிராகன் இந்த 2 ப்ராம்ப்ட்டையும் நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ஜெக்ட்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பாய், அப்புறம் வந்து எக்கு, அதுக்கப்புறம் பேபி டிராகன். இப்போ அப்புறம் சீன் வந்து பேக்கிரவுண்ட் வந்து என்னென்ன பேக்கிரவுண்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே ChatGPT நமக்கு ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஒரு பேக்கிரவுண்டையும் எடுத்து நான் வந்து அகைன் அதே மாதிரி சேம் என்டர் டெக்ஸ்ட் குடுத்து நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த பாயோட ஹோம் வந்து குடுத்துக்கிறேன். த பாய்ஸ் ஹட்ன்னு இருக்குல்ல, ஸோ இத என்ன பண்றேன், காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல என்டர் டெக்ஸ்ட் குடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு அகைன் கீழ ஜெனரேட் குடுக்குறேன். அகைன் மறுபடியும் பிளஸ் ஐகான் குடுத்து செகண்ட் பேக்கிரவுண்ட். இப்போ தேர்ட் பேக்கிரவுண்ட். நான் 3மே வந்து ஜெனரேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதில ஸ்டைல் வந்து நம்ம மாத்த போறது கிடையாது. ஒரே ஸ்டைல் தான். ஸோ சப்ஜெக்ட் அப்புறம் சீன்ஸ் இது மட்டும் நம்ம மாத்தி மாத்தி குடுக்கணும். ஸோ இத நான் எப்படியும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீன் வந்து எடுத்த உடனே நம்ம பேபி டிராகன காமிக்க போறது கிடையாது. அந்த பாய் மட்டும் தான் காமிக்க போறோம். ஸோ அந்த பாயோட பிக்ல மட்டும் டிக் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த பாயோட பிக்ல மட்டும் டிக் இருக்கிற மாரி பார்த்துட்டு, கீழ அந்த எக்ல உள்ள டிக்க எடுத்து விட்டுக்கலாம். அப்புறம் பேபி டிராகனோட டிக் எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா, அந்த பாயோட ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் காமிக்க போறோம். ஸோ அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்ல உள்ள இமேஜ மட்டும் நம்ம டிக் பண்ணிட்டு, பேலன்ஸ் இருக்கிற பேக்கிரவுண்ட நம்ம அந்த டிக்க வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ நீங்க எந்தெந்த சீன் வந்து கிரியேட் பண்ண போறீங்களோ, அந்தந்த சீனுக்கு ஏத்த மாதிரி கேரக்டரையும், இந்த இமேஜ் பேக்கிரவுண்ட் இமேஜையும் மட்டும் நீங்க டிக் குடுத்துட்டு, அதுக்கான ப்ராம்ப்ட்ட குடுத்தீங்க அப்படின்னா, அக்யூரேட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். கேரக்டர் கன்சிஸ்டன்சி மாறாம, பேக்கிரவுண்டும் மாறாம பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். இப்ப நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். கேரக்டர் இமேஜ் ஜெனரேஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன் வந்து ஜெனரேட் சீன் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ இந்த சீனுக்கான ப்ராம்ப்ட்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு, ஒரு சீனும் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் டைரக்ட்டா நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் போட்டு நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சீன் ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்றதுக்கு இன்னொரு ப்ராம்ப்ட் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த ப்ராம்ப்ட்டும் நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் ChatGPT போயிட்டு, இப்போ நான் குடுத்துருக்கேன் பாருங்க, இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்க அந்த சாட் கீழயே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நான் 15 சீன்ஸ் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எத்தன சீன்ஸ் வேணுமோ அத்தன சீன்ஸ் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ குடுத்துட்டு நீங்க என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சீன் பை சீனா பிரேக்கப் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் சீன் வந்து மார்னிங் இன் த வில்லேஜ்ன்னு இருக்கா? இதில பாருங்க, எ பீஸ்ஃபுல் தமிழ் வில்லேஜ் அட் சன்ஷைன், ஹட்ஸ் அண்ட் கோகோனட் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. மார்னிங் இன் த வில்லேஜ். இதில வந்து டிராகன், அப்புறம் வந்து எக் அந்த மாதிரி எந்த ஒரு வேர்ட்ஸுமே இதில வரல. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பையன், அந்த வீடு அந்த மட்டும் தான் நம்ம இதில காமிக்க போறோம். ஸோ இதே மாதிரி இந்த ஹெட்டிங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். நீங்க எந்த சீன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
எது எது அன்செலக்ட் பண்ணிக்கணுன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சீன் வந்து பாய் மட்டும் தான் இருக்க போகிறான். ஸோ இந்த எக்கில் இருக்கிற டிக்கையும் எடுத்து விட்டுக்கிறேன், ட்ராகனோட டிக்கையும் எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறம் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் மட்டும், அந்த பையனோட வீடு மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், எனக்கு ஜென்ரேட்டும் ஆயிடுச்சு. இப்போ அந்த பையன், அந்த வீடு, ஸோ ஒரு மார்னிங் டைம் அந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிங் த ஃபாரஸ்ட். ஸோ இதையும் நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். சேம் இதே ப்ராம்ப்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப விஸ்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெறும் பாயும் இந்த ஃபாரஸ்ட் மட்டும் தான். ஸோ பாய் டிக் பண்ணிவிட்டு வீடு இதில் தேவையில்லை. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற டிக்கை நான் எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு நான் ஃபாரஸ்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே சேம் பாய் ஆனால் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். நம்ம கீழே எந்த எனேபிள் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேமாக என்னென்ன சீன்ஸோட அந்த ஹெட்டரில் இருக்கும் சரிங்களா, அதில் வந்து இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். இப்போ இதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோல்டன் ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகுதுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கு. இதுலேயும் எக்குன்றது மென்ஷன் பண்ணலை. ஸோ மறுபடியும் இதில் நான் வந்து எக்கை வந்து நான் செலக்ட் பண்ணவே இல்லை. சரிங்களா? செலக்ட் பண்ணாமல் சேம் அதே ப்ராம்ப்ட்டை நான் கொடுத்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இதுவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் த ட்ராகன் எக்கு. ஸோ இதில் எக்குன்றது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு விஸ்கில் வந்துட்டு அந்த பாய் ப்ளஸ் எக்கு இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு வேணும். பேபி ட்ராகன் மென்ஷன் ஆகலை. ஸோ சேம் ஃபாரஸ்ட்டில் தான் நடக்குது. ஸோ அதை மட்டும் நான் டிக் பண்ணியிருக்கேன். ப்ராம்ப்ட்டை மாற்றுறேன். ப்ராம்ப்ட்டை மாற்றிட்டு இப்போ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாய் வித் எக்கு இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராம்ப்ட்டையும் எடுத்து அதுக்கு ஏற்ற இமேஜை மட்டும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராம்ப்ட்டை கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். நான் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகுறதுக்குமே உங்களுக்கு மினிமம் ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அது போக இது வந்து அன்லிமிட்டட் தான். நீங்கள் வந்து இமேஜ் வந்து எவ்வளோ நாளும் நீங்கள் அன்லிமிட்டடாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டேன். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா இமேஜுமே ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரேட் சீன் ப்ராம்ப்ட்ஸை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா சீன்ஸுமே நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர்லேயும் போட்டு வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டோரிக்கான வாய்ஸ் ஓவர். வாய்ஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதாவது ChatGPTல கொடுத்து 2 ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ஸ்டோரி எடுத்துருப்போமா, அதுதான் நமக்கான ஸ்டோரி. அதை தான் நம்ம வாய்ஸ் ஓவராக கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி ஸ்டோரி வச்சுருப்பீங்கல்ல, நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியே வாய்ஸ் ஓவராக மேக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸும் கொடுக்கலாம். ஓன் வாய்ஸ் இல்லை, நான் ஏஐ வாய்ஸ் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஏஐக்கும் அவைலபிளாக இருக்குது. 11 லேப்ஸ், அப்புறம் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இதில் எல்லாத்துலேயுமே என்ன கேட்பாங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் கேட்பாங்க. ஆனால் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். சரிங்களா? VO3 வீடியோ ஜென்ரேஷன் APIன்னு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ட்ரை நானோ பனானா, அப்புறம் VO3.1, அப்புறம் இந்த ஃபெட்ச் இன்ஃபர்மேஷன் வித் URL கான்டெக்ஸ்ட், ஜென்ரேட் நேட்டிவ் ஸ்பீச் வித் ஜெமினி. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்னதுன்னா நம்ம 4th ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், ஜென்ரேட் நேட்டிவ் ஸ்பீச் வித் ஜெமினி. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ, அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ 2 இருக்கா. ஸோ மல்டி ஸ்பீக்கர் ஆடியோனா இப்போ ஒரு 2 கேரக்டர் நின்று பேசுகிற மாதிரினா நம்ம மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டோரியை நேரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இன்செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல் இன்செக்ஷனில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் எப்படி அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி டோன் வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ரைட்டிங் ஆர் பேஸ்ட் டெக்ஸ்ட் ஹியர்னு சொல்லி இந்த இடத்துல தான் நம்ம வச்சிருக்கிற ஸ்டோரியே பேஸ்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ஸ்டோரியை நான் இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதில் போயிட்டு நீங்கள் கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸஸ் இருக்கும். அதில் இந்த சைடில் ஒரு ப்ளே சிம்பிள் மாதிரி காமிக்குதா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாய்ஸை நீங்கள் கேட்கலாம்.
ஸோ எந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த சரோன்னு இருக்கிற வாய்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் பாட்டமில். ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்ரேட் ஆகிருச்சு. எனக்கு 3 மினிட்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா, அந்த வாய்ஸ் ஓவர் வந்து எனக்கு 3 மினிட்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நான் டவுன்லோடு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டவுன்லோடும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வாய்ஸ் ஓவரும் நம்ம ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கேரக்டருக்கான இமேஜ் ஜென்ரேஷனும் பண்ணிட்டோம். ஒரு சீனுக்கான சீன் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த சீனுக்கான இமேஜஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டோரியோட வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வீடியோ மட்டும் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோ ப்ளஸ் ஆடியோ வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராம்ப்ட்டு. ஸோ இந்த ப்ராம்ப்டை எடுத்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ராம்ப்டை அப்படி நீங்கள் அந்த சார்ட்டுக்கு கீழே போய் கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 15 சீன்ஸ்னு கொடுத்துருங்க பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் வந்து 10 சீன்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை 20 சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தீங்கன்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அது கொடுக்கும். இல்லைனா ChatGPT கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் எனக்கு ஒரு 15 சீன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. இந்த 15 சீன்ஸ் வச்சு தான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ எதில் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ChatGLMல ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ ChatGLM பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது எப்படின்றத மட்டும் நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மல்டிபிள் மெயில் ஐடி போட்டு நம்ம லாகின் பண்ணணும்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன், நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ChatGLMனு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணேன்னா எனக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் பேஜ். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைனீஸில் தான் இருக்கும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இங்கிலீஷ்னு ஒரு பாப்அப் கேட்கும். நீங்கள் அது கொடுத்துருங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் ஆப்ஷன் வந்து எனக்கு வரலை அப்படின்னா, சும்மா கர்சரை உள்ள வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ இப்போ உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ மொபைல் நம்பருக்கு நம்ம என்னென்னா, நம்ம டெம்ப் நம்பர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் தான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய கண்ட்ரியோட நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே 8 ஹவர்ஸ் ஆகோ 1 ஹவர் ஆகோ அந்த மாதிரிலாம் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க. ஒரு 1 டே 3 டேன்னு போட்டிருக்கும் பாருங்கள். 3 டேஸ் ஆகோ 1 டே ஆகும், அந்த மாதிரி நம்பர் எதுனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 2 டேஸ் ஆகும்னு போட்டிருக்கேன், இந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே காப்பின்னு ஆப்ஷன் இருக்கா, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்பர் காப்பி ஆயிரும். இப்போ அகெயின் ChatGLM சைட்டுக்கு வந்துட்டு யூஎஸ்ஏன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி கோடு 1ன்னு வரும், +1. ஸோ யூஎஸ்ஏன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்பரை பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே கெட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். ஒரு ஸ்லைடு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். ஸோ இப்போ இதை வந்து அப்படி அந்த இடத்துல கர்சரை வச்சு லைட்டாக இழுத்து அந்த இடத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்லைடு வெரிஃபை ஆயிரும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் SMS வெரிஃபிகேஷன் கோட் ஹேஸ் பின் சென்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அகெயின் அந்த சைட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு பேஜை வந்து அப்டேட் நியூ SMSன்னு இருக்கா, இதை ஒரு ரெஃப்ரெஷ் ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கனாலே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து கோடு வந்துருச்சு. இப்போ அந்த கோடை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கோடு காப்பி ஆயிடுச்சு. காப்பி பண்ண கோடை எடுத்து அகெயின் நான் ChatGLMல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் லாகின் ப்ரொசீஜர். நீங்கள் வேறு நம்பர் வச்சுலாம் லாகின் பண்ண தேவையில்லை. சிங்கிள் லாகினே போதும். இதிலே நீங்கள் மல்டிபிள் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிங்கிங் ஏன்னு இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி இமேஜ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் ஃபஸ்ட்டு இமேஜ், அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு 6:9 நான் யூடியூப் போடுறதுனால 6:9 கொடுத்துருக்கேன். நீங்கள் 9:16 வேணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்கான ப்ராம்ப்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் கீழே வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1080p. அது மட்டும் நான் செலக்ட் பண்ணி பேசிக் பேராமீட்டரில் போய்ட்டு 1080p கொடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே லாஸ்ட்டாக ஜென்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்லைன்னு வருது. ஸோ ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா, ஸோ எனக்கு என்னென்னா ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆயிருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இது வரைக்கும் எந்த ஒரு வெப்சைட்லேயும் கிடைக்கல. சரிங்களா? குவாலிட்டி வைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வீடியோ. இந்த வெப்சைட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதில் கீழே 3 டாட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த ப்ராம்ப்டை எடுத்து வீடியோ ப்ராம்ப்டை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு பேசிக் பேராமீட்டரில் 1080p மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் 1 by 1 கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதே மாதிரி எல்லா வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா வீடியோவுமே ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜென்ரேட் பண்ணி அது எல்லாத்தையும் தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு நான் வச்சுட்டேன். சீன் பை சீனாக, சீன் 1, சீன் 2, சீன் 3ன்னு சொல்லி. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ChatGLM பற்றி சொல்லிடுறேன். ChatGLMல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஐடிக்கு ஒரு வீடியோ மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருந்தா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை. ChatGLM பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா அடுத்த வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் மல்டிபிள் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் மல்டிபிள் வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஒரு டூலில் மட்டுமே நீங்கள் அன்லிமிட்டடாக வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அதுவும் 1080pல. இது வரைக்கும் இருக்கிற எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே ஒன்று கிரெடிட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 720pல தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமலே 1080pல நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். வீடியோ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பச்சை மரங்களாலும் பறவைகளின் குரலாலும் நிரம்பிய அமைதியான கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் இயற்கையோடு விளையாடி காடு முழுவதும் சுற்றி பார்த்தான். திடீரென ஒரு பொன்னிற ஒளி மரங்களுக்கு அப்பால் மின்னியது. சிறுவன் நின்று அதிசயத்துடன் பார்த்தான். பச்சை புல்லின் மேல் ஒரு பெரிய பொன்னிற முட்டை. அதிலிருந்து மெதுவாக நீல ஒளி பளபளத்தது. சிறுவனின் கண்களில் ஆச்சரியம் மலர்ந்தது. அவன் முட்டையை தொட்டவுடன் ஒரு மந்திர ஒளி காட்டெங்கும் பரவியது. முட்டையின் மேற்பரப்பில் சிறிய பிளவுகள் தோன்றின. ஒளி மேலும் பிரகாசமாயிற்று. சிறுவன் மூச்சை நிறுத்தி பார்த்தான். இதன் உள்ளே என்ன இருக்குமோ? பொன்னிற ஒளி வெடித்தது. முழு காடும் தங்கமாய் மின்னியது. முட்டையின் உள்ளே இருந்து ஒரு சிறிய டிராகன் வெளிவந்தது. சிறுவன் கை நீட்டினான். டிராகன் மெதுவாக அவன் விரலை தொட்டது. அதே சமயத்தில் ஒரு பொன்னிற ஒளி அவர்கள் இருவரையும் சூழ்ந்தது. அது நட்பின் தொடக்கம். முழு காடும் மின்னியது. சிறுவன் சில பழங்களை டிராகனுக்கு கொடுத்தான். டிராகன் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது. இருவரின் இதயத்திலும் அன்பு மலர்ந்தது. சூரிய ஒளி அவர்களை மெதுவாக வருடியது. டிராகன் தன் சிறகுகளை அசைத்து பறக்க முயன்றது. சூரியன் மறையும் நேரம். சிறுவனும் டிராகனும் ஒரு குளம் அருகே அமர்ந்திருந்தனர். அவர்களின் நட்பு நேரம் மறந்த ஒரு பாசம் போல இருந்தது. இது பிரிவின் நேரம் என்று அவன் உணர்ந்தான். டிராகன் தன் சிறகுகளை விரித்து வானில் பறந்தது. பொன்னிற ஒளி வானத்தை அலங்கரித்தது. சிறுவன் புன்னகையுடன் பார்த்தான். அவனின் மனதில் நம்பிக்கை மலர்ந்தது. புதிய ஒரு காலை, புதிய ஒரு தொடக்கம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி வீடியோ நீங்களும் ஈஸியாகவே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோவும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். வீடியோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வாய்ஸ் ஓவரும் ரெடி. ஸோ இது ஒரு பேசிக் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். கேன்வாவில், அதாவது வாட்டர் மார்க்கே இல்லாமல் நம்மளால் அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணி ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட்டும் நம்மளால் பண்ண முடியும் வீடியோவை. உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்வாவில் எப்படி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் மார்க் மட்டும் வரும். அந்த வாட்டர் மார்க்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அந்த கேன்வா டுட்டோரியலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.